அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்து, வண்டி, வாகனங்கள், யோகங்கள் எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஜாதகத்துல சொத்து வாங்கக்கூடியது, வண்டி வாகனங்கள், காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா வாங்கலாம்? எந்த தசா புத்தி நடந்தா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவம் 4ஆம் வீடு, அதுதான் சொத்து, வாகனம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியதுங்க. அந்த 4ஆம் பாவம் 2, 4, 6, 10ஆம் வீட்டை 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ள வேணுங்க. சரிங்களா? அப்படி தொடர்பு கொள்ளவங்க சொத்து வாங்கக்கூடிய நல்ல அமைப்பா இருக்கும். வண்டி வாகனங்கள் நல்லா அமையும், சொத்துக்களும் நல்லா அமையும். அதே இது செவ்வாய் சுக்கிரனும் 4, 6, 10 தொடர்பு கொள்ளணும் அவங்க ஜாதகத்துல. 4ஆம் வீடும் செவ்வாய் சுக்கிரனும் 4, 6, 10 பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு சொத்துக்கள் நல்லா அமையும், வண்டி வாகனங்கள் நல்லா அமையும். சரிங்களா? அதே இது 4ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொள்ளுது, செவ்வாய் சுக்கிரனும் 8, 12 தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்து வாங்குறதுல தொந்தரவு, வண்டி வாகனங்கள் சரியா அமையாது, அதாவது விபத்துகள் உண்டாக்கக்கூடிய தன்மைகள்லாம் கொடுக்கக்கூடியது இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க கொஞ்சம் சொத்து வாங்குறதுலயும் வண்டி வாகனத்திலையும் கொஞ்சம் கவனங்கள் வேணும். அதே மாதிரி நடக்கக்கூடிய தசா புத்தி, அதாவது தசா புத்தின்னு சொல்றது நீங்க எந்த திசையா இருந்தாலும் சரிங்க, அதாவது சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, புதன் திசை, குரு திசை, சனி திசை, சுக்கிர திசை, எதுனாலும் சரிங்க, ராகு திசை, கேது திசை, புத்தி எது நடந்தாலும் 9 கிரக திசை புத்தி எந்த கிரகங்கள் நடந்தாலும் சரிங்க, தப்பு இல்லை. எந்த கிரகங்கள் தசா புத்தி நடந்தாலும் அந்த தசை நாதன், இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, குருவே வச்சுக்கிருவோம். சரிங்களா? இப்போ குரு தசை நடக்குதுங்க, புத்தியும் குரு புத்தி நடக்குதுன்னு வைங்களேன். புத்தி குரு புத்தி இல்ல சனி புத்தினே வைங்களேன். இப்போ குரு தசை, சனி புத்தி நடக்குது. இப்ப குரு தசையில 4, 6, 10 பாவத்தை தொடர்பு கொள்ளுது. சனி புத்தியும் 4, 6, 10 பாவத்தை தொடர்பு கொண்டு தசாவும் புத்தியும் நடக்குதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது உங்களுக்கு நல்ல அமைப்பா, நல்ல பலாபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே தசாநாதன் 4, 8, 12 தொடர்பு கொண்டு தசை புத்தி நடக்கும்போது நீங்க சொத்து வாங்கினாலும் சரி, வண்டி வாங்கினாலும் சரி, அதுல ஒரு பிரச்சனையை கொடுத்து நீங்க சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்குங்க. இதை பார்த்து செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.